எலும்பு துண்டு போட்டு ஒரு நாயை வளர்த்து வச்சிருக்காங்களா சீமான் ஒரு நாய், அந்த நாயை விட்டு முருகனை தூக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும். சீமானுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அவன் வேலை முடிஞ்சனே ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிட்டா எலுமுருகன் அதை கையில் எடுத்துட்டான். அதனுடைய நீட்சி தான் இப்பொழுது திருப்பரங்குன்ற மலையில வந்து நிற்கிறது. அவர் ரொம்ப மிக மூர்க்கமான ஒரு RSS நீதிபதி. அவர் வந்து கருப்பு கோட்டு போட்டு பதிலா காக்கி டவுசர் போட்டு கூட நீதி கொடுக்கலாம். அவர் அப்பேற்பட்ட RSS நீதிபதி. முப்பாட்டம் முருகனுக்கு நான் தான் முத பேரன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க சீமானதை கையில் எடுத்துக்கணுமா இல்லையா? தமிழ் தேசிய கடப்பாறை தூக்கி அடிப்பேன் நீ சொன்னா கூட உன்னை மாதிரி ஒரு போலி தமிழ் தேசியவாதிக்கு ஒரு சாதியவாத தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தர் நாங்க கடந்து போயிடுவோம். பாரதியார் அனைத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இந்த நாய் எச்சு பொறிக்கு நாய்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் காமெடி பண்றாங்க. மோனோவில் உட்காந்து Facebook இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு காமெடி ஆயிட்டான். காரும் நான் தான், கக்கூசும் நான் தான், சோறும் நான் தான், மனமும் நான் தான். என்ன வெரைட்டினே தெரியலீங்க. மனித இனத்தில் ஏலியன் வந்தா இந்த நாய் தான் ஏலியன் வேஷம் போட்டு மனித வேஷம் போட்டு வந்த ஏலியன் நினைக்கிறேன். ஆம், நான் தெரியாமல் பாலியல் குற்றம் செய்து விட்டேன் மன்னிப்பு கேட்ட ஒரு காலிப்பைய இருக்கான்னா அது இவன் தான். உலகத்திலேயே ஒண்ணு 15 வருஷமா டெபாசிட்டே வாங்காத ஹாஸ்பிட்டல் அவனுக்கு தான். இன்னொன்னு பாலியல் வழக்குல மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு எழுதி கொடுத்தது பஸ் பைசா அவனுக்கு தான். இவன் ஒரு பிக் பாக்கெட், இவன் ஒரு காலிப்பையன், சீமான ஒரு சல்லிப்பையன், சீமான ஒரு பிக் பாக்கெட். இவனை பார்த்து கவனமா இருங்க, சமூகத்தில் அரசியலை நம்பி போகாதீங்கன்னு சொல்லிட்டு